அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடைபெறவிருக்கிறது. இதனால் ரஜினி அந்த விழாவிற்கு செல்வதற்காக புறப்பட்டிருக்கிறார். நேரு உள்விளையாட்டரங்கில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இசைஞானி இளையராஜாவின் 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சியானது சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியானது தமிழக அரசு மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எம்பியும் நடிகருமான கமலஹாசன், அதே போன்று நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நடிகர் ரஜினிக்கு சிறப்பு அழைப்பு ஏற்பாடாக செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது போயஸ் கார்டனில் இருந்து நடிகர் ரஜினிகாந்த் நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு இசை, அதாவது அவர் ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான இசைகளை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இசைஞானி இளையராஜாவிற்கு அந்த 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தான் தற்பொழுது போயஸ் கார்டனிலிருந்து ரஜினிகாந்த் சென்றிருக்கிறார். மேலும் அவருக்கு கௌரவிக்கும் வகையில் தமிழக அரசும் அதே போன்று தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டுகளிப்பதற்காக தான் தற்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு நேராக இடத்திற்கு சென்றிருக்கிறார். மேலும் அந்த நிகழ்ச்சி முடிந்துவிட்ட பிறகு நேரடியாக வீட்டுக்கு வருவார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.